கானாமுத்தி மீடியா அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வருஷம் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கட்டும். இந்த பொங்கல் திருநாளில் வந்து இயற்கைக்கும் நம்ம இயற்கை கடவுளான சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்துகிற விதமாக வளைஞ்ச பொருள், அதாவது விவசாயிங்க விளைக்கிற பொருள் எல்லாமே இந்த நாளில் அறுவடை பண்ணி இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. நாங்களும் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கானாமுத்தி மீடியா நேயர்களுக்கு வந்து நல்லா பண்ணணுன்னு ஒரு ஆசை. அதுதான் இந்த பெரிய செட்டப் போட்டிருக்கோம். பசங்களெல்லாம் வர சொல்லி இருக்கிறோம். எல்லாருமே நானே ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிற மக்களே, இன்னும் இந்த எருமை மாடுங்க ஒருத்தனையும் காணோம். நல்ல நாள் எருமாட்டுன்னு சொல்லாதுப்பா புள்ளிங்களே. அதை குளிச்சு வரத்தா இல்லையா? இவனுங்க வர மாட்டானுங்க. நாங்க பொங்கலை வச்சு நாங்களே போயிடும். இருப்பா வெயிட் பண்ணுப்பா. அவங்க வந்துனே இருக்கிறாங்க. இன்னைக்கு கேம் ஷோ சிறப்பாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, இதோட பாதி பகுதி தான் போடுவோம். மீதி பாதி பகுதி மறுநாள் வரும். எல்லாம் தொடர்ந்து பாருங்க. வாங்க வாங்க. மணி ஆகுது, பொங்கல் வைக்கலாம். சார் இப்போ 10 வைக்கலாம். அவனுங்க வரமாட்டானுங்க. இவனுங்க வர நேரம். மாமி என்ன மாமி நாங்க வர ஸ்டார்ட் பண்றா? எப்பா பொங்கல் நல்ல நேரத்துல தான் வைப்பாங்க. நீ வர டைம்ல எல்லாம் வைக்க மாட்டாங்கப்பா. தொட்டு கும்பிடுங்க. நாங்க தான் மாமி மெயின் டைம்ல தொட்டு கும்பிடுறா. சரி அது விடு. அது ஏதா ஜிம்மிக்கலேதா? அவன் எங்க போனா தெரியலடா. இன்னும் வரலடா. அவன் 3 நாள் தான் வருவாப்புது. மாட்டு பொங்கல் தான் வருவாப்புது. தெரியல. உங்களெல்லாம் நம்பி நாங்க பொங்கல் உங்களை நம்பி நாங்க பொங்கல் வைக்கல. எங்க கையால ஏத்து மாமி எது வந்தாலும் நாங்க ஏத்துறோம். பொங்கல் பொங்கலா அது பொங்கி வர பிறப்பு இப்பதானே 10 வச்சிருக்காங்க. எல்லாம் சூரியனை பார்த்து அப்படியே சூரியனை பார்த்து கும்பிடுங்க. ஜிமிகிலி புள்ள என்ன எவ்வளவு சீக்கிரமா வந்து நின்னுக்கிறான். குரூப்ல பண்ண ஒரு மெசேஜ் ஃபர்ஸ்ட். ஆனா அவர் வரமாட்டார் ஃபர்ஸ்ட். மாமா ஜிம்ல தெத்திட்டு அந்த சேனல் என்னோட கூட மாமா 3 மாசத்துக்கு நான் எப்படி எடுத்துன்னு வரேன்னு பாரு மாமா. ஏன்டா அது மாதிரிலாம் பண்றீங்க? இப்போ குரூப்ல மெசேஜ் பண்றாருல எதை ஒன்றும் ஆளை காணா. சேனல் வந்து நீங்க எல்லாரும் பண்றதுக்கு தான் அந்த சேனல். புரியுதா? நீ இவங்கிட்ட கூட அவங்ககிட்ட இந்த புறமெல்லாம் படக்கூடாது. நான் புறம் பண்ணல மாமா, சொல்றேன்டா. உங்களுக்கு தான் சேனல், நீங்க தான் பண்ண எல்லாமே. புரியுதா? சரி. அவனா யாரு? நம்ம புள்ளதான் அது. சரி சண்டை போடாம பண்ணுங்க எல்லாமே. சரி ஓகே ஓகேவா? ஓகே. பொங்கல் சிறப்பா கொண்டாடுறோம். சிறப்பா கொண்டாடுறோம். இல்ல இவன் வந்தா இவங்களாம் வந்தா லேட்டா வந்தா எதுவும் சொல்ல மாட்டான். அவன்லாம் வந்தா மட்டும் கவனிப்பாண்டி. அவன் உடம்புக்கு வந்து இந்த மாட்டு பொங்கலுக்கு தேய்ச்சி கிச்சு வரதா இல்லையாடி அவன். அதான் மாட்டு பொங்கல் தான் வருவாப்புது. அதான் சொல்றேன் நான். வரட்டும், பொறுமையா வரட்டும் விடு. நீ தான் 10 வயசு இல்ல, இது பொங்கல் செய்யற மாதிரி இருக்கா? அவனை வந்து கிண்டோ போறான் அவன். பொங்கலா சொன்ன போறாரு. எலும்பு தான் கச்சின்னு இருப்பாரு வீட்டுல உட்காந்து. என்ன ஜிமிகிலி எல்லாம் பண்ணி நிற்கிறாங்க போல. நம்ம இல்லாம எந்த ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சரிதான் ஆமா. என்ன மாமா நான் ஒருத்துக்குள்ள அடுப்பு 10 வச்சுக்கிறேன். உனக்கு முன்னாடி 10 வச்சுக்கிறாங்க. உன்னை பத்தி இங்க யாரு அது? அகராஜி. ஏய் கருணி என்ன சொன்ன என்ன பத்தி? அடுப்பு 10 சொன்னேன். அடுப்பு 10 சொன்ன. எதை தப்பா சொல்லடா டே. ஆமா தப்பு மாமா. பொங்கல் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. வரதா கொஞ்சம் நல்ல நேரம் போயிடும்டா. நல்ல நேரம் போயிடுமா? ஆனா கல்யாணம் பண்றாங்க. நல்ல நேரம் பொங்கல் வைக்கிறது பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பாப்பாங்கப்பா. உன் விஷயத்துக்கெல்லாம் 10 வச்சா அடுப்பு எரியாதுப்பா. மாமி வர வயலே மாலை இனி ஒரு நாள் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மாமி. டெய்லியும் வரீங்களா நீங்க? வருவேன். டெய்லியும் வந்தாதான் பேசுவேன். வருவேன். என்னது வருவேன். எவ்வளவு நேரம் நாங்க வந்துக்கிறேன். நந்து எவ்வளவு தெரியும்? 4 தெரு தையல் நந்து. ஆமா தப்பு மாமா. நீ ஏன் நீ ஒரு நாள் தான் வந்து 8 நாள் ஆளாகணும் சேனல்ல வந்துட்டு பேசுறாரு. சட்டில எவ்வளவு வெள்ளங்குது பேர். தப்பு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. பொங்கல் நாளாதுவே. ஆமா பொங்கல் நாளாதுவே என்ன கூப்பிட்டீங்க. 8 நாள் நான் பண்ணிக்கிறேன். என்ன பஸ்ட் மத்த வைக்கணும் கையால. என்ன பண்ண போறேன்? இப்ப மறுபடியும் உனக்காக இன்னொரு அடுப்பு இன்னொரு பானை வச்சு 10 வருஷம் இருக்க முடியாதுப்பா. நான் கோச்சிக்கல. பொங்கல் கொஞ்சம் எச்சா கொடுங்க. சரி மச்சா. கொடை வாங்க புடி. பொங்கல் 800 ரூபாய் சம்பளம் இருக்கு. பொங்கல் தரணும்னு வாயை மூடிங்க. நம்ம 800 ரூபாய் சம்பளம் கூட பிடிக்கும். யாருக்கு 800 ரூபாய் சம்பளம்? டேய் போடா போது. போடா போது. சரி எல்லாம் பாக்குறாங்களே ஒரு மரியாதை பயங்கரமா இருக்குதுப்பா மாமா.
யார் மாமா ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆர்ட் டைரக்ட் ஒர்க்லாம் எல்லாம் நம்ம குட்டீஸ் தான்டா, எல்லாமே சேர்த்து நான் தான்டா பண்ணேன். எல்லாமே சூப்பர் மாமா, பயங்கரமா இருக்குது மாமா. எப்படி இது பானெல்லாம் தொங்குது, கரும்புலாம் இருக்குது. கேம் ஷோலாம் இருக்குது. என்னண்ணா கேமு? இந்த கோனி சாத்துக்குள்ள பூன்னா பசங்க ஜம்ப் பண்ணி அந்த கேம்ல இவனுங்கலாம் வைக்க போற அந்த கேம், ஓகே, சைக்கிள் ரேஸ், ஓகே, அப்புறம் வந்து இந்த உளி அடிக்கிறது, ஓகே, லெமன் ஸ்பூனு, அப்புறம் வேற என்ன கேம் வைக்கலாம். ஒரு கேம் ஒன்று பார்த்தேன் மச்சான், அந்த கும்பை அப்படியே ஒரு 10 வாட்டி சுத்திட்டு எங்கன்னா கேரா போய் ஊயணும். அந்த கேம் தான் வைக்க போறேன். அந்த கேம் தான் வைக்க போறேன். அதுல வந்து நான் சீஃப் கெஸ்டா இருக்கேன். பொங்கல் அன்னைக்கு இல்ல பொங்கல் கை தூக்கும்பா, எத்தனை ஓட்டுப்பா, பாருங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மகேசன் தீர்ப்பா யாரு? மகேசன். ஓகேவா? நீ பண்ற நீ கேம் எல்லாம் ஆமா, சத்தியமா சொல்லிட்டுமா, பொங்கலை கொடுங்க, நல்லா சாப்பிட்டு உக்காஞ்சி நீங்க ஆடும்போது கை தட்டலாம் பண்ணக்கூடாது மச்சான். நீ ஆடிதான் பெரிய பிரைஸ் வாங்குதுடா. என்னென்ன பிரைஸ்? என்ன மாமா சீர்வரிசை பண்ற மாதிரி இவ்வளவு ஆனோம் எல்லாம் எனக்கா? உனக்கு இல்ல, கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கானாமுத்து மீடியால வந்து ரெகுலரா வந்து டைம் பஞ்சுவாலிட்டி இந்த மாதிரி வந்தவங்களுக்கு வந்து ஒரு சால்வை போட்டு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அது வந்து சஸ்பென்ஸ், யாருன்னு வந்து இப்போ சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க. இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நீ தான் ஜெயிக்க போறீங்க. முதல்ல இந்த படவையும் கொடுத்துருங்க. வேணாம். சரி, ஃபர்ஸ்ட் கேம் குழந்தைங்களா, கேம் விளையாட போலாமா? ஃபர்ஸ்ட் கேம் வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் வைக்கலாம். அடிக்கிற வெயில லெமன் ஜூஸ் போட்டு குத்தா குச்சின்னு உக்காந்துக்கலாம் மாமா. ஓகே, புது காய்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஐட் வாய்ஸா பசங்களை பிரிப்போம். ஓகே, இந்த டீம் அப்படியே ஒரு டீம், குழந்தை பசங்களுக்கு ஒரு கேம், ஓகேவா? இந்த ஒரு டீம் கேம், இவங்களுக்கு ஒரு பைசா அவங்களுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கொடுத்துருவோம். நான் கேக்குறேன், இவங்க கிரேட் காலி மாதிரி ஹைட்டா வாங்குறாங்க, இவங்களா குழந்தைங்க சேர்த்து விடுதுல வாங்க. அந்த பெரிய பசங்க கூட அடிச்சலாம். நீங்க என்ன சொன்னீங்க? ஹைட் வைட்டா சொன்னீங்க. எவ்வளவு ஹைட் பாரு. ஏய் இரா, ஒரு இருக்கிறார் பணமர ஹைட். இந்தடா, இந்த புடிங்க ஒன்னு வச்சிங்க, புடிங்க. இந்த கேம் எப்படின்னா, இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்பூனை இப்படி கடிச்சிக்கணும், லெமன் இப்படி வச்சு இது கீழே விழாத அளவுக்கு. அது அங்கிள் நிற்கிறாரு பத்தியா, அங்க யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். ஓகேவா? ஓகே, ரெடி? ரெடியா? வாயில அடி வை. புடிச்சீங்களா? ரெடி? ரெடியா? ரெடியாப்பா? ரெடி? 1 2 3 கோ. பிள்ளைகள் அவ்வளவு அழகாக நடந்து கொண்டு பிளாக் டி-ஷர்ட் சூப்பரா போறாடா. பார் பஸ் யாருன்னு பார். அந்த பையன். ஓகே, சூப்பர். உங்க பேர் என்ன செல்லம்? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன செல்லம்? ஸ்ரீஹரி. பாத்தீங்கன்னா அந்த ஸ்பூனு அந்த லெமனை வந்து அவர் வச்சு அந்த நண்டு வந்த ஸ்டைல் அவ்வளவு சூப்பரா இருந்தது. வாழ்த்துக்கள். முதல் கேம்ல வந்து ஸ்ரீஹரி வின் பண்ணிருக்காரு. ஓகே, கோ. கிளாப் பண்ணுங்க ஸ்ரீஹரி. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த ஸ்ரீஹரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த பாப்பாங்க. ஓகே. ரெண்டாவது கேர்ள்ஸ் டீம் குத்தாம ஒண்ணு. குழந்தைங்களே, கேம் ஆடுறத பாத்தீங்களா? குழந்தைங்க எப்படி விளையாடுறாங்க, அதே மாதிரி தான் விளையாட போறீங்க. ரெடியா? ரெடி எல்லாம்? ஓகே, ரெடி 1 2 3 கோ. கம் ஆன். சூப்பர். வாழ்த்துக்கள். வெரி குட். உங்க பேர் என்ன? சாராஸ்ரீ வந்து இந்த கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிக்கிறாங்க. சூப்பர். உங்க நேம்? சாராஸ்ரீ. பாத்தீங்கன்னா சாராஸ்ரீ வந்து வேகமா வந்தாலும் நான் நோட் பண்ணேன், அவ்வளவு அழகா வந்தாங்க. வாழ்த்துக்கள். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீஹரி வின் பண்ணாரு. நெக்ஸ்ட் சாயாஸ்ரீ. ரெடி 1 2 3 கோ. வாங்க
வாங்க தம்பி வந்து நான் ஸ்டார்டிங்ல நினைச்சேன் தம்பி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா தம்பியோட பல்லு கண்ணுல ஒட்டி அது கீழே விழாது. சூப்பர் தம்பி சஞ்சய், வேற லெவல். சூப்பர் 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 வெற்றி வெற்றி. மாமா ஓகே ஓகே ஓகே. அந்த குழந்தைங்களாம் விளையாடிச்சாங்க, 3 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப நம்ம குழந்தை, நானும் உங்களுக்கு குழந்தை, நானு அப்புறம் இந்த குழந்தை. நான் வரல மாமா, நீயே வா மாமா. அப்பா அவரெல்லாம் எப்படி சேர்க்க முடியும்? அவர் வந்து நடுவர் அங்க நிக்கிட்டோம். ஜிம்மி கிளி இவன் அதெல்லாம் இல்ல, அதான் நான் கேம் தான். சேனல்ல வந்து பாக்குற மக்கள் குழந்தைங்க விளையாட பாப்பாங்க, இருந்தாலும் நாங்க எப்படி விளையாடுறோன்னு பாப்பாங்க. நம்ம விளையாட போறோம், வாங்க. நாங்களே ஒரு குழந்தை தான். வாங்க வாங்க. இப்போ குழந்தைங்க வளர்ந்த பார்த்தீங்க. இப்போ நம்ம டீம் கானா முத்து மீடியா ஆர்டிஸ்ட் எல்லாமே வளர போகிறாங்க பாருங்க. இல்லை வயசு வித்தியாசமே இல்லை, எல்லாமே ஒரு ஏடா உடமா நின்றுக்கிறாங்க. இதில் நான் தான் நடுவர். இப்போ என்ன இது ஸ்பூன் இப்பயே ஒதுது, எப்படியோ ஒரு எலுமிச்சை இன்னொரு எலுமிச்சை வச்சுருது. ஓகே ஓகே டன் 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 போலாம். இது பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. ரெடியா? ஏப்பா இன்னும் கோட்டுக்கு வெளியே நில்லுங்க. ரெடி 1 2 3 கோ. ஐயோ ஐயோ, ஏய் கை பிடிக்கூடாது, கை பிடிக்கூடாது, ஏய் கை பிடிக்கூடாது, கை பிடிக்கூடாது. யாரா யாரா தெரியல. ஏ ரூபனே ரூபனே ரூபன் 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 ரூபன். ஏன்னா எனக்கு தெரியும் இவன் தான் ஜெயிப்பான்னு தெரியும். ஏன்னா ஏப்பா எனக்கு தெரியும்பா இவன் தான் ஜெயிப்பான்னு. மந்திரம் பண்ண மாட்டான். அவன் கோயில் வந்து வச்சிருக்கிறதுனால லெமனை வச்சு இதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பெரிய டீம்ல இருந்து ரூபன், பெரிய டீம்ல இருந்து ரூபன். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. எங்கெல்லாம் வந்து சாப்பிட்ற போட்டி அந்த மாதிரி எதனா வச்சாலும் நல்லா இருக்கும். தண்ணி கொச்சிச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கிறோம்ல, அதுவும் நல்லா ஊறிச்சு. அதில் போடலாம். வா வாங்க வாங்க வாங்க. இப்பயே எவ்வளோ போடுவீங்களா? ஏய் பொங்கன பேருக்கு தான் போடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. மேலே மேலே தெளிக்க போகுது, வழி விடுங்க. பொங்கலோ பொங்கல் சொல்லுமா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், ஜிமிக்கிளி பொங்கல், பொங்கம் கலக்குப்பா கலக்குப்பா கலக்குப்பா. பொங்கல். என்ன வேஷ்டி அவந்துக்குச்சு, கோச்சிக்காதீங்க. நான் எப்பவுமே பேண்ட் சட்டை இந்த மாதிரிலாம் போட்டுன்னு இருப்பேன். புதுசாக வேஷ்டிலாம் போட்டோன்னு எனக்கு அவருது. நான் போட்டிங்களா? போட்டாச்சு. மாமி நீங்கள் செய்கிறது வந்து வெண்பொங்கலா சக்கரை பொங்கலா? அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? ஆமா. ஆனா எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு கேள்வி. எந்த கேள்வி? எல்லாருமே சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்ன்றாங்க. ஆனா பொங்கல் செய்யும்போது சக்கரை போட மாட்டேன், வெல்லம் போடுறீங்க. இனிப்பா இருக்கிறது தான் சக்கரை வேணும். நாட்டு சக்கரை இருக்குல்ல, ஆமா அதுதான் இது. இது உருண்டையா நாட்டு சக்கரை இல்ல மாமா, நான் சொல்றது சக்கரை பொங்கலும் போது சக்கரை தானே போடுறீங்க. வெள்ளத்துல இருந்தா சக்கரையை பிரிக்கிறாங்க, கரும்புல இருந்து தான் சக்கரையை எடுக்கிறாங்க. ஜிமிகிலி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத. அதெல்லாம் கேட்டா சொன்னா இந்த வெல்லம் போட்டா கலர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிட சூப்பரா இருக்கும். அது நீ கேசரி பவுடர் போடாத தான் கலர்ஃபுல்லா இருக்கும். நீ கேசரி பவுடர் போட்டு நான் தரேன், நீ சாப்பிடு. அப்படியா? அப்ப கேசரி பொங்கல் பழுது. நான் மாமி வந்ததுல இருந்து பிரியாணி பிரியாணி நிக்கிறாரு இவர் வந்து. பின்னாடி எரிஞ்சிட போற வெறும் கட்ட மாரி வா. பிரியாணியா? இப்போ நீங்கள் லெமன் ஸ்பூன் கேமை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான விளையாட்டு நம்ம உரி அடிக்கிறது தான். நம்ம அம்மா அக்கா தங்கச்சிங்க சிங்க பெண்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க தான் விளையாட போகிறாங்க. லெட்ஸ் கோ சிங்க பெண்கள், வாங்க வாங்க. சிங்க பெண்ணு. உங்கள் பேர் வரலட்சுமி. என்ன வரத்துக்கு முன்னாடி வரலன்றீங்க? வரலட்சுமி. ஓ வரலட்சுமி, குட் நேம். நீங்கள் வாங்கம்மா, வாங்க வாங்க. என்ன பார்த்து வேணா உங்களுக்கு இவ்வளோ கூச்சம்? உங்கள் நேம்? துளசியா? வா சூப்பர் நேம். உங்க நேம்மா? சித்ரா. ஓகே, நீங்க 3 பேர் இப்போ விளையாட போறீங்க. வேற பெண்கள் மாமி நீங்களே சிங்கிள் பெண் தானே, வாங்க. இந்த மேக்கப் பெண். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 சிங்கிள் பெண் தான் வந்து உரி அடிக்க போறாங்க. யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சரியான கிஃப்ட்டு. ஏன்னா நம்ம சிங்கிள் பெண்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து ஷேரி தான் பெண்களுக்கு. அதனால யார் வின் பண்றீங்களோ உங்களுக்கு ஷேரி கிஃப்ட். ஓகேவா? உங்க 4 பேருக்கான வாழ்த்துக்கள். நீங்க விளையாடுங்க, வாங்க. அதெல்லாம் நீங்க காதுல ப்ளூடூத் இந்த ரேடியோ பாக்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம், போடுவோம். உங்க கையில கொம்ப தருவோம், நீங்க டொம்முன்னு அடிக்கிறீங்க, பொடிய வாங்கி போறீங்க. ஓகே, பானையை உடைக்கிறீங்களா யாரா மண்டை உடைக்கிறீங்களோ? வாங்க 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 வாங்க. அம்மா அம்மா வந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை கட்டிடுவோம்.
வின் பண்றவங்களுக்கு சரியான கிஃப்ட். மா ரெடியாம்மா? ரெடி. ஆமாம்மா, நீங்கள் தான் பயங்கரமாக கட்டுவீங்க. நான் உண்மை போய் பார்க்குறேன். நம்பர்லாம் நான் தான் நம்பர் கேட்பேன். கட்டுங்கள். மூக்க சேர்த்து கட்டுற பாரு மாமா. ஒண்ணுமே தெரியலதாம்மா கட்டுறோம். தெரிஞ்சா வச்சிருவீங்களா? ஓகே ஓகேப்பா. மூச்சு விட முடியாமா? ரெடியா? மா சுத்திட்டாங்க. இது எத்தனை? தெரியல ஒண்ணு. ஓகே. ரெடி இருமா. ரெடி போட்டு விடுங்க, பாட்டு போட்டு விடுங்க. வா சுத்து விடு. நல்லா விளையாடுனீங்க, சூப்பர். பட் இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி பாதிக்குது அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கிட்டு நீங்க அழுகாதீங்க. எனக்கு அந்த கண் கலங்குது. நீங்க ஃபீல் பண்ணது எனக்கு புரியுது. உங்களை திண்டிவனத்துக்கு போக சொன்னா நீங்க திருச்சிக்கு போயிருக்கீங்க, அதனால எனக்கு மன கஷ்டமாகுது. அழாதீங்க, சொல்லுங்க. நீங்க சுத்தி விட்டோன்னே ஆயிடுச்சு. சுத்தி விட்டோன்னா ஆயிட்டு. நீங்க சுத்தி விடாம நான் அடிச்சிருப்பேன். இந்த ஒரு கேமோட ரூல்ஸ் சுத்தி விட்டு நீங்க கரெக்டா போய் அடிச்சாதான் அதோட கேமோட ரூல்ஸ். 2 வாட்டி சுத்தி 3 வாட்டி சுத்தி இருக்கலாம். நீங்க 6 20 வாட்டி சுத்தி விட்டீங்களே. இப்போ ஒண்ணுமே நீங்க சுத்தி இந்த கேரா இருக்கா, உங்களுக்கு பிபி மாத்திரை வாங்கி தர, சாப்பிட்டு நீங்க போய் படுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பொங்கல் உங்களை சந்திப்போம். நெக்ஸ்ட் சிங்கப்பெண் ரெடியா இருக்க, போய் பாப்போம். இப்போ வந்து நம்ம சித்ராக்கா ஆட போறாங்க. எல்லாரும் கை தள்ளி கொடுங்க. நீங்க வந்து உங்களை வந்து பானி அடிக்க சொன்னா நீங்க கரும்பு அடிக்கிறீங்க. லாஸ்டா உங்களுக்கு கரும்பை வெட்டி தர நீங்க சாப்பிடுறீங்க. ஓகே, நீங்க நல்லா விளையாடுனீங்கம்மா. எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே, உங்களோட முயற்சிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, சூப்பர். ஓகே. பொங்கல் நல்லா சாப்பாடு நல்லா வெந்துச்சு. சாப்பாடா பொங்கலா இது? சாப்பாடு பொங்கல், அரிசி அரிசி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை கொட்ட போறோம். ஆமா, வெள்ளம் போட்டுடலாமா? போடுங்க போடுங்க. பொங்கல் போடுங்க. இந்த இனிப்போட உங்க அன்பை போட்டு செய்யுங்க, அப்பதான் டேஸ்டா வரும். அப்ப நான் மாமி இவ்வளவு நாள் அன்பாடு கொடுக்கலையா நான் செஞ்சு அவன் அப்படிதான்டா பேசுவான். போற கை முரட்டாக்குது. ஓகேங்க, பொங்கி வரவே இல்லை. பொங்கி வந்துச்சு. நீங்க தான் சின்ன பெருசாகுது. ஓகே மாமா, ஒரே ஒரு வேண்டுகோள். மாமி, என்னை காப்பாத்துங்க. நீங்க வின் பண்ணி என் பேரை வந்து காப்பாத்தணும். கண்ணை கட்டிட்ட பிறகு நான் இதெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற நீ முடியாது. ஜெயிச்ச உடனே டிபன் பாக்ஸ் எனக்கு தான். ஓகே ஓகே, நம்ம டீம் சேர்ந்த லாவண்ய கண்ணை கட்ட போறோம். நல்லா பாருங்க. இல்லதான் உங்க வைஃப் வந்து நீங்க டைட்டா காட்டணும். நீங்களே கட்டுங்க. ஒண்ணுமே தெரியலடா. இரு, நான் இப்ப நம்பர் கேட்பேன். இப்போ மாமி இது எத்தனை? தெரியலடா ஜிமிக்கிலி. அப்ப கொடுங்க. ஓகே தான். ஓகே, இப்ப தள்ளி நில்லுங்க, தள்ளி ரொம்ப கொடுங்க. நில்லுங்க. தள்ளி சுத்து விடு. தள்ளி நில்லுங்க. சுத்து விடு. ஓகேவா, ரெடியா? நான் ரெடி. ரெடி. ஓகே மாமி, உங்களோட டைம் முடிஞ்சிச்சு. நீங்க அப்படியே அந்த துணியை வந்து வீட்டுக்குள்ள போயிடலாம். பாய். அப்படியே போங்க. ஐயோ. என் பேரை காப்பாத்துனா நான் என்ன சொன்னா, அந்த பானையை ஓடி சொன்ன இந்த பானை வண்டிக்கு நீங்க பொங்கல் செய்யுங்க. ஆமா. போங்க. நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூனை வேலை வச்சோம். யாருக்குமே சரியா வேலை தெரியல. ரைட் லெப்ட்னு அவங்க ஒரு சைடு போயிட்டாங்க. நான் விளையாடுறேன். நீங்க விளையாடுறீங்களா? ஆமா, எல்லாரும் கை இப்போ இவர் வேலை எல்லாரும் கை தட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம உரியடி கோயில்சாமி பால்முனிதரன் உரியடிக்க போறான். அதாவது சிவனும் சத்தியம் சேர்ந்த ஒரு பவர். அவர் இன்னைக்கு அச்சு அந்த பானையை வச்சு அந்த யாந்தை என் கையில கொடுப்பாரு. ரெடி? எல்லாருமே கையில குத்துறாங்க. என்ன சொல்ற? கண்ணை கட்டுறேன் பாயிருப்பா. நீ ஒரு யானை மாத்தாங்க. இந்த உருவகை எல்லாம் போனா இது இன்னும் நல்லா அழகா வகுறீங்க நீங்க. சொல்லு, வாத்து முட்டை 2 பேரும் கம்முன்னு இருக்கும். ஆத்து முட்டை ஒரு கோய் முட்டை.
என்ன மாமா மூக்கு இப்படி ஆயிட்டு உங்களுக்கு ஓகே கையில ஓகேவா ஆஹா ஒன்று யாருமே பேசக்கூடாது ரெண்டு. ஓகேவா 3 அப்படியே 1 2 3 ஏய் சைலண்ட் சைலண்ட் யாரும் பேசக்கூடாது கை தருங்க எல்லாம் கை தருங்க சிலம்பம் சுத்துறாருப்பா இங்கதான் வந்து சிலம்பம் காசு இல்லமா உரிய அடிக்கலாச்சுமா மாமி மாமி அதான் சொல்லுங்க ஏய் ஏய் இருங்க நான் செக் பண்ணுவோம்ல எப்பா ஏய் யாரும் சொல்லாதீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது மாமி அண்ணி அமைதியா இருங்க அண்ணி அடிக்க சொல்லுங்க இதெல்லாம் வேலை வந்து எம்மா இவ்வளவு கிட்ட வந்தியா இங்க அச்சிருக்கலாம்ல ஐயோ அச்சிருந்தா மாவார நான் வீட்டுக்கு வச்சுன்னு போயிருக்கலாம் ஓடே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகராஜ் அப்பா வந்துக்கிறாரு பண்ணுங்க